ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் கேக் 1 kg மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வித்து சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேக் செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு கேக் டின்னை தாங்க க்ரீஸ் பண்ணி வச்சிடணும், பட்டர் ஷீட் எல்லாம் போட்டு. அடுத்ததாக 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து 3 தடவைக்கு நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது 60 ml பால் எடுத்துக்கிறேன். இதுலையே 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் எல்லாம் சூடாக இருக்கணும். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம 3 முட்டை கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபோமியாக வரணும். இப்போது 1 கப் பவுடர் சுகர் சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பவுடர் சுகர் ரெண்டுமே சேம் அளவாக எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 30 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது ரெட் வெல்வெட் கேக்குங்கிறதுனால இப்போ இதிலையே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து ரொம்ப ஸ்லோவாக இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம இதிலையே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்தோமில்ல பட்டர் மில்க்கு, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த மாதிரி பீட்டரை மூவ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டான கேக் கிடைக்கும். நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணாலுமே அதுக்கப்புறமா ஒரு தடவைக்கு ஸ்பேச்சுலா வச்சு இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் சேர்த்துக்கலாம். ரெட் வெல்வெட் கேக் செய்கிறப்போ நம்ம பாலுக்கு பதிலாக பட்டர் மில்க் யூஸ் பண்ணி செய்தோன்னா இந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப சூப்பராக வெல்வெட் எஃபர்ட்டில் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், இப்போது 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண OTGயில் 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கு கூலானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 1 கப் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் பாதியை இது மாதிரி தனியாக எடுத்து அதிலையே சீஸ் க்ரீமை சேர்த்துக்கலாம். ரெட் வெல்வெட் கேக்குக்கு நார்மலாக சீஸ் க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சீஸ் க்ரீம் வீட்டிலையே செஞ்சது தான். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும், அதனால தான் ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ நமக்கு சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. சீஸ் க்ரீம் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கும். இன்னொரு பங்கு க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்கு ஒரு கஸ்டமைஸ்டான கேக்கு. அவங்க ஒரு பிக்சரை கொடுத்து அதில் ஒரு சில ஆல்ட்ரேஷனோட சொல்லியிருந்தாங்க. அந்த பிக்சரையுமே நான் இந்த வீடியோவிலவே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஃப்ராஸ்டிங்காக எப்போவுமே ரெட் வெல்வெட் கேக்குக்கு இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டு பால் ரெண்டுமே சேர்த்து நம்ம இடையில ஃபில்லிங்ஸாக வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு அது மேலேயே நல்லாவே இந்த மாதிரி நம்ம பாலை வச்சு வெட் பண்ணணும். அது மேலேயும் நம்ம சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீமை, அதுதான். நான் ஏன் இந்த க்ரீமை இது மாதிரி 2 வகையாக பிரித்து செஞ்சேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருந்த அந்த டிசைனில் ரோசெட் டிசைன் தான் இருந்துச்சு. நம்ம சீஸ் க்ரீமில் அந்த மாதிரி ரோசெட் டிசைன் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் செய்ய முடியாது. அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்காது. அதனால தான் ஃப்ராஸ்டிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி 2 வகையாகவே நான் க்ரீமை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை புதுசாக ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு சில வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணாத சில வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ க்ரெம் கோட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து இந்த கேக்கை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும். க்ரெம் கோட் பண்ணி முடித்த உடனேயே போர்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம ஹார்ட்டு ஷேப்பு டின்னில் செஞ்சாலுமே ஒரு சரியான ஒரு ஹார்ட்டு ஷேப் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு க்ரெம் கோட் பண்ணி செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவும் சூப்பர்வான ஹார்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதிலையே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலாம். நம்ம இப்படி செய்யாமல் டிசைன் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக நமக்கு அந்த ஹார்ட்டே தெரியாமல் போயிடும். பாருங்கள், நம்ம இந்த ரோசெட் டிசைன் வந்து ரெட் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த டிசைன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஒரு கோட் வந்து இந்த மாதிரி நம்ம வெளியே கொடுக்குற அதே கலர் உள்ளே கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே அந்த ஒயிட் கலர் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். வெளியே நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே கலர் இது மாதிரி உள்ளாடி கொடுத்துக்கோங்க. அவங்க கொடுத்துருந்த அந்த பிக்சரில் வந்து இது மாதிரி சென்டரில் ஒரு ஜெல் எஃபர்ட்டு தெரிஞ்சுது. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஜெல் வீட்டிலையே தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஜெல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரியே நம்ம டிசைன் வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கணும். நம்ம ஜெல் வந்து ஃபுல்லாக விடக்கூடாது, அது மேலேயே நமக்கு டிசைன் நிற்காது. ஸோ சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட் கார்னிஷ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே கஸ்டமர் விஷ் தான். இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அவங்க கொடுத்த பிக்சரில். இந்த ரோஸ் கலரை சேஞ்ச் பண்ணி ரெட் கலராகவும் மில்க் சாக்லேட்டை வந்து மாற்றி டார்க் சாக்லேட்டாகவும் கேட்டிருந்தாங்க. ஃபைனலாக வந்து இன்னும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சுகர் பால்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கேக் பற்றின உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.